கொத்தமல்லின்னு ஒன்று இருக்குது தெரியும் இல்லையா, நமக்கு இந்த சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட இப்போ அந்த கொத்தமல்லியை நைட்டே வாங்கிக்கணும். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கிக்கிட்டு அதை தண்ணியில், நல்ல சுத்தமான தண்ணினா இது வாட்டர் கேன், அந்த கேன் அது இல்லை, சுத்தமான தண்ணி அது இல்லை. அதான் பூமியிலேருந்து வரக்கூடிய கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ அதுதான் கரெக்டு, சரிங்களா? அந்த தண்ணியில் இந்த கொத்தமல்லியை ஊற வச்சுக்கணும். நம்ம வாங்கிட்டு அலசிட்டு இதை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அந்த தண்ணியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பாதம் ரொம்ப முக்கியம். அதில் அழுக்கு இருக்கிறது, வெடிப்பு இருந்தால் அதெல்லாம் மருத்துவர்கிட்ட காட்டி முதல்ல சரி பண்ணிக்கிறது. நகத்தை பெருசாக கையில் வளர்க்குறதுன்றது ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் போயிடுச்சு. காலில் வளர்க்கவே கூடாது. நகம் தரித்திரம் ரொம்ப பிடிச்சிடும் அதில். அதனால் நகம்லாம் இல்லாமல் சுத்தமாக காலை வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அது சில்லறையாக நம்ம ₹1 2 ரூபான்னு நம்ம வச்சுக்கணும். யாருக்கு அது யாசகர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, கை நிறைய வாரி கொடுத்தோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் ரொம்ப. தங்கம் வெள்ளிலாம் இருக்கு இல்லையா, அதில் முத்தை யார் தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் பலன், கொடுக்குறவங்களுக்கும் பலன். முத்துக்கு மட்டும்தான் அது. அது ஏன் குறிப்பிட்ட முத்து மட்டும்தான்? ஏன்னா கடல்ல இயற்கையில் உருவாகுது. இப்போ மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கல்லெல்லாம் மண்ணில் உருவாகும். கடல்ல 2 தான், ஒன்று முத்து, ஒன்று நடுப்புற தீபம் இல்லையா, அந்த டைப் விளக்கு எதனாலும் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து அதை ரெடி பண்ணிட்டு பழைய காலத்து காசு இருக்கும் தெரியுமா, அது நிறைய கிடைக்கும். நெட்டில் போட்டால் கூட போய் விற்கிறாங்க. இந்த காலனா அரையனா அது மாதிரி. அந்த மாதிரி ஒரு காசையும் ஒரு வெள்ளி காசையும் போட்டு விளக்கேற்றினாலுமே ஐஸ்வர்யம் பெருகும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் அவங்க மகாலட்சுமி அம்சத்தோட இருக்காங்க. சோ அவங்களுடைய முகம் வசீகரமாகணும், இல்ல அவங்க தோற்றமே மகாலட்சுமி அம்சமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்? மஞ்சள் தேய்க்கணும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். இப்ப யாரும் தேய்க்கிறது இல்லை. அது இருந்தாலுமே மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு பெருமையா இருக்கும். முகத்துக்கு மஞ்சள் போறது அப்பறதே சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே லட்சுமி கடாட்சமா இருக்குதுப்பா அப்படின்னா அந்த மஞ்சள் போட்ட முகத்துக்கு உண்டு. இன்னைக்கு யாரும் போடுறது இல்லை. ஆனாலும் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்லலாம். நம்ம மஞ்சள் தேய்ச்சி, அதாவது இழைக்கிற மஞ்சள் தான் இதுக்கு பலன் கொடுக்கும். பவுடர் மஞ்சள் பலன் கொடுக்காது. அதுவும் இதுதான் விஷயம்னால இழைக்கணும். இழைக்கிற நேரம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன விசேஷம்னா அந்த இழைக்கும் போது நம்ம மகாலட்சுமியை மனசுல வச்சுக்கணும். அப்பதான் அது இழைக்கிறது. அதுல இருந்து வர்ற மஞ்சளை தான் தேய்ப்பாங்க அப்பெல்லாம். இப்ப பவுடர் ஆயிடுச்சு. சரி, இப்போ முகத்துல போடுறது யாரும் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி மஞ்சளை இழைச்சி நெஞ்சு குழியில போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இது நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க. அது ஆத்மா அங்க இருக்குதா சொல்லப்படுறது. அந்த இடத்துலயாவது போட்டுக்கலாம். அப்படி போட்டு வேற வழி இல்லைன்ற பட்சம் போட்டுக்கலாம். காதுக்கு பின்புறம், முன்னாடிதான் மஞ்சளா இருந்தா இப்ப யாரும் சரி இல்லையா, பேக் சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குளிக்கலாம். இது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். முகத்துக்கு போறதான் கரெக்ட். இல்லைன்னும் போது இப்படி பண்ணலாம். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி கடாட்சத்துக்கு இன்னொன்னு, இந்த முடிய நிறைய பேர் கொஞ்சம் வெட்டுவாங்க இல்லையா, வளர்ந்த உடனே கீழே வெடிக்குது, அந்த மாதிரிலாம் வெட்டுவாங்க. அதாவது மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது 7 இடத்துல உடம்புல உட்காருங்கிறது சாஸ்திரங்கள். நமக்கு எல்லா இடமும் தேவையில்லை. நமக்கு முகத்தை எடுத்துக்குவோம். முகத்துல முடி அவசியம், தலைமுடி அவசியம். அதுதான் கடாட்சம் நிறைந்திருக்கும். பெண்கள் மொட்டை அடிக்கவே கூடாதுங்கிறது சாஸ்திரங்கள் சொல்றது. அவங்க முடி எடுக்கவே கூடாது. அது அந்த காலத்துல கணவன் இழந்த பின்னாடி எடுக்கணும் அப்படின்றதான் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. அது தேவையில்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனால முடி எடுக்க கூடாது. அவங்களுக்கு அது ரொம்ப அவசியம். இப்போ நிறைய பெண்களுக்கு அந்த முடி கீழே வெட்டுவாங்க இல்லையா. நிறைய பேர் என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு வெட்டினா வளரும் அப்படின்றது. அமாவாசை அன்னைக்கு எதுக்கு முடிய வெட்டுறாங்கன்னா, அமானுஷ்ய சக்திகள் உடம்புல இருந்தா போறதுக்கு தானே தவிர முடி வளர்றதுக்கு இல்லை. அது தப்பு. அந்த அமாவாசையிலிருந்து 3வது நாள் சந்திர தரிசனம்னு அன்னைக்கு தான் அந்த முடியை, அடிமுடியை வெட்டணும். அந்த அடிமுடியை கூட வெட்டி அப்படி வெத்தலையில பிடிக்கணும். அந்த முடியை தரித்திரம் வந்துடும். இல்லைன்னா வெட்டினோடனே கீழே ஆண் முடிக்கு கணக்கில், பெண்களுடைய முடிக்கு அது கணக்கு உண்டு. கீழே விழுந்தா தரித்திரம் வந்துடும். அவங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிடும். அதனால்தான் தலை வாரும் போது முடியை சுருட்டி ஓலையில சொருவாங்க. அப்பெல்லாம் இப்ப பத்திரப்படுத்தி எங்கன்னா போடணும். வீட்டுல அலைய விடக்கூடாது. வந்தா தரித்திரம் வந்துடும். அப்போ மகாலட்சுமி கடாட்சம் போயிடும். அதனால அந்த கீழ் முடியை வெட்டுறவங்களா இருந்தா, நான் சொல்றது அப்படி வெட்டுறதா இருந்தா, ஒரு வெத்தலையில கட் பண்ணி வெத்தலையில பிடிச்சி அதை தான் எடுத்து தண்ணியில எங்கன்னா போடணுங்கிறது. அப்போ மகாலட்சுமி கடாட்சம் அதுலயே நிற்கும். முடிக்கு முடியல எந்த நேரமும் ஈறு பேணுகள் இது மாதிரிலாம் இல்லாம
நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். சரி, என்னடா இது மகாலட்சுமி கடாட்சம் முகத்தில் எப்படி வேணுன்றதுக்கு முடிக்கு போகிறாங்களே அப்படின்னா, முடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், இது ராஜா காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முடி அப்படின்னா கிரீடத்தையும் முடின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம தலைமுடியும் முடின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அவ்வளோ ஒரு அம்சம் அது. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாசனை திரவியங்கள் தலையில் இருக்கணும். அதனால தான் அந்த பூவெல்லாம் மல்லிப்பூவெல்லாம் அப்போ வச்சது. இன்னைக்கு அதுவும் ஸ்டைலாகி வைக்கிறது இல்லை. இதுதான் முதல் விஷயம். இதுக்கு அடுத்ததான் முகத்துக்கு அப்படின்னா, நெற்றியில் என்னைக்குமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு குங்குமம், விபூதி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். முகத்தில் வாசனை திரவியங்கள் இருக்கணும், இயற்கையான வாசனை திரவியங்கள் இருக்கணும் முகத்தில். சரி, இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். இதை தாண்டி கொஞ்சம் விசேஷமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொத்தமல்லின்னு ஒன்று இருக்குது, தெரியும் இல்லையா? நமக்கு இந்த சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட இப்போ இருக்கு. அந்த கொத்தமல்லியை நைட்டே வாங்கிக்கணும். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கிக்கிட்டு அதை தண்ணியில், நல்ல சுத்தமான தண்ணியில், சுத்தமான தண்ணினா எது? வாட்டர் கேன், அந்த கேன் அது இல்லை, சுத்தமான தண்ணி அது இல்லை. அதான் பூமியிலேருந்து வரக்கூடிய கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ அதுதான் கரெக்டு. சரிங்களா? அந்த தண்ணியில் இந்த கொத்தமல்லியை ஊற வச்சுக்கணும். நம்ம வாங்கி இதை அலசிட்டு இதை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அந்த தண்ணியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்து முகம் ஆரம்பிக்கலாம். இல்லை குளிச்சோம்னா குளிச்சுட்டு முகத்துக்கு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு சோப் போடக்கூடாது. ஃபைனலாக குளிச்சு முடிஞ்சா கடைசியாக அந்த தண்ணியை வச்சு, அடுத்தது பசும்பால், அதையும் இதே மாதிரி வச்சு முகத்தை ஆரம்பிக்கலாம். அது பசும்பால் அலம்புறதா இருந்தால் மாதவிலக்கு காலம் இருக்கவே கூடாது பெண்களுக்கு, சுத்தமான டைமில் மட்டும்தான் ஆகணும்னா. அது மாதிரி இருக்கும்போது பசும்பாலால் அலம்பலாம். அதுக்கப்புறம் ஜவ்வாதுன்னு ஒரு பவுடர் இருக்கும். அதுலேயே வந்து நிறைய கம்பெனி வந்துடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் பிராண்டடு, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த பிராண்டடான ஒரு விஷயம் இருக்கும். அதை வாங்கி பாட்டிலில் வரும். அதை எடுத்து வெத்தலையில் கொட்டி வச்சுக்கணும். ஸோ இதில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னு இருக்குது இந்த வசியத்துக்கு. அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதோடைய நரம்பு, வெத்தலையை திருப்பி பார்த்தோம்னா பின்னாடி நரம்பு இருக்கும், சுண்ணாம்பு போடுற பகுதி. அந்த நரம்பு ஒரே கோடு இப்படி இருக்கும். சென்டரா ஒரு நரம்பு போயிட்டு அப்புறம் இப்படி வரும் இல்லையா? இது ரெண்டும் ஒரே மாதிரி கோடு இருந்தால் அது பெண் வெத்தலை. ஒரு கோடு இப்படியும் ஒரு கோடு இப்படியும் மாறி மாறி ஜிக்ஜாக் மாதிரி இருந்தால் அது ஆண் வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பெண் வெத்தலையை பயன்படுத்திக்கணும். பெண் வெத்தலையை பயன்படுத்தி அதில் தான் இந்த ஜவ்வாதை நம்ம போட்டு வச்சுக்கணும், கொட்டி வச்சுக்கணும். அது வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையில் அந்த ஜவ்வாதை கொட்டி வச்சு அதை சாமிகிட்ட வச்சு நமக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பூஜை பண்ணிட்டு அதை எடுத்து முகத்தில் போட்டு வந்தோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் எப்படின்னா அளவில்லாத அளவுக்கு இருக்கும். இது வந்து இன்னைக்கு நேற்று உள்ளது கிடையாது. ஜவ்வாது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அக்காலத்துலலாம் அதை பயன்படுத்தப்பட்டாங்க. பூஜை காலத்தில் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவாங்க. அது போட்டிருப்பாங்க. அது போட்டு தான் பூஜையே செய்வாங்க. அந்த ஜவ்வாதுக்கு அவ்வளோ வந்து ஒரு விசேஷம் உண்டு. வசீகரத்தை அதிகப்படுத்தும், முகத்துல பொலிவு அதிகப்படுத்தும். ரொம்ப போட வேண்டாம், ஒரு துளி எடுத்து கையில தடவிட்டு இப்படி இது பண்ணாலே போதும். அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். குளிச்ச உடனே நம்ம தோட்டிக்கிறோம் இல்லையா? நம்ம உடம்புலாம் தோட்டுவோம். தோட்டின உடனே உடம்புல கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொட்டி லைட்டாக முகத்துக்கு, உடம்பு மற்ற பகுதிகளெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது இருந்ததுனாலுமே லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா? ஏலக்காவை தட்டிட்டு ஒரு பச்சை கலர் துணியில மடிச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கு இது நைட்டு படுக்கிறது. ஆமா, லட்சுமி கடாட்ச யோகம்னு பேரு, இதுக்கு பேரு. அது அப்படி பண்ணோம்னாலும் லட்சுமி கடாட்சம் நமக்கு மிகுதி ஆகும். கால் எந்நேரம் முடிஞ்ச மட்டும் சுத்தமா இருக்கணும். காலில் அழுக்கு இருக்கக்கூடாது. நம்ம முகத்தை பத்தி தான் பேசுறோம், ஆனா பாதம் ரொம்ப முக்கியம். அதில் அழுக்கு இருக்கிறது, வெடிப்பு இருந்தால் அதெல்லாம் மருத்துவர்கிட்ட காட்டி முதல்ல சரி பண்ணிக்கிறது. நகத்தை பெருசாக கையில் வளர்க்குறதுன்றது ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் போயிடுச்சு. காலில் வளர்க்கவே கூடாது. நகம் தரித்திரம் ரொம்ப வந்து பிடிச்சிரும் அதில். அதனால நகம்லாம் இல்லாமல் சுத்தமாக காலை வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே லட்சுமி கடாட்சத்துக்கு அடித்தளம் உட்காரும். அது எந்த பூஜைகள் செய்யும் போதும், எந்த கோயிலுக்கு போகும்போதும் நமக்கு வந்து நல்ல உடை அவசியம் லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆள் பாதி ஆடை பாதி தெரிஞ்ச ஒன்றா இருந்தாலும் கை நிறைய வளையலும் நல்ல புடவையும், இல்லை நல்ல துணி, புடவை தானே இல்லை, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தோம்னாலுமே லட்சுமி கடாட்சம் நமக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போதே ஒரு சிலவங்க வந்து நைட்டி எல்லாம் போட்டுட்டே வந்து விளக்கேற்றுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதும்மா. இரவு உடைங்கிறது தனி தானே. நல்ல மற்ற ட்ரெஸ், சுடிதார் மாதிரியே புடவை ஏதோ இருக்கு, அதெல்லாம் போட்டுக்கலாம். நைட்டிங்கிறது தனி, அதை இதோட சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இருந்தால் அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இதுதான் இந்த துணி சொன்ன இல்லையா, நல்ல துணிகள் வச்சு பண்ணலாம். இப்படிலாம் பண்ணும்போது லட்சுமி கடாட்சம் பெருகும். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லட்சுமி கடாட்சம் பெருகணும்னு அடுத்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு.
சில்லற காசு இருக்கு இல்லையா நமக்கு, அதை கை நிறைய அள்ளி தானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா லட்சுமி கடாட்சம் இன்னும் அதிகரிக்கும். கை நிறைய அள்ளணும். அது சில்லறையா நம்ம ₹1 ₹2 நம்ம வச்சுக்கணும். யாருக்கு அது யாசகர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, கை நிறைய வாரி கொடுத்தோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் ரொம்ப அதிகமா பெருகுதல் அதிகமா ஏற்படும். இது எந்த கிழமையில கொடுக்கணும் சார்? இதில் பொதுவா நான் சொல்லுவேன், நம்ம எப்பவுமே நான் செய்யறேன் அப்படின்னாலுமே எனக்கான நாளா இருக்கணும், எனக்கான ஜென்ம நட்சத்திரமா இருக்கணும், ராசிக்கான நாளா இருக்கணும், நல்ல யோகமான நாளா இருக்கணும். இல்லையா பொதுவா வெள்ளிக்கிழமை அது மாதிரி எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற வெள்ளிக்கிழமையை கொடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை கொடுத்தா அப்போ போயிடுமான்றதான் கிடையாது. இப்போ கூட நான் சொல்றேன், அந்த காலத்துலலாம் கை நிறைய வாரி தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு எண்ணி கொடுக்கல. நம்ம இப்ப பணம் கொடுக்க முடியாது, சில்லறைய வாரி கொடுக்கலாம் இல்லையா. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு ₹50 கொடுக்கலான்னு முடிவு பண்ணா அது ₹50 ₹1 மாத்தி அப்படி அள்ளி கொடுத்தாலுமே அது அந்த ஐஸ்வர்யத்துக்கு கை நிறைய அள்ளி கொடுக்கும் போது கடாட்சம் இவங்களுக்கு மேலும் மேலும் பெருகும். எப்படி நான் நிறைய சொல்லுவேன், முத்து அதாவது தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல முத்தை யாரு தானம் பண்றாங்களோ அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் பலன், கொடுக்குறவங்களுக்கும் பலன். முத்துக்கு மட்டும்தான் அது. அது ஏன் குறிப்பிட்ட முத்து மட்டும்தான்? ஏன்னா கடல்ல இயற்கையில உருவாகும். இப்போ மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கல்லெல்லாம் மண்ணுல உருவாகும். கடல்ல 2 தான், ஒன்னு முத்து ஒன்னு பவழம். இந்த ரெண்டுமே உயிர் உள்ள ஜீவன், தெரியும் இல்லையா. பவழப்பாறைன்னு சொல்லி அது ஒரு உயிர் உள்ளது தான். அதே மாதிரி முத்து ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான். இந்த முத்தை கொடுக்கும் போது தான் கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் ஒரே மாதிரி வளருவாங்க. அதனால தான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் முத்து மாலைய தர்மமா கொடுத்தாங்க. ஒருத்தர் ஒரு சக்சஸ் ஒரு கவிதையோ அல்லது ஒரு இதையோ பண்ணி காட்டினா உடனே முத்து மாலை கொடுப்பாரு, தங்க மாலை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவரும் அதுக்கப்புறம் மேல வளருவாரு, வாங்குறவங்களும் மேல வளருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐஸ்வர்யங்கள் விஷயத்திலையும் இந்த இதை கொடுக்கலாம். காசை அப்படி அள்ளி கொடுத்தோம்னா வளர்ச்சியை நல்லா கொடுக்கும். ஐஸ்வர்யம் பெருகணும்னா நமக்கு பணத்தை வாரி கொடுக்கணும். அப்படி பண்ணால் போதும். இப்ப நான் சொன்னதெல்லாம் அவங்க பெண்கள் செய்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல யோகமும் ஐஸ்வர்யமும் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு விளக்கேற்றுறதோட சொல்லி முடிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நான் பார்க்க முடியாது, எனக்கு ஒரு விளக்கேற்றுற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க ஒரு தனியாக காமாட்சி விளக்கு இல்லாமல் நடுப்புற எரியக்கூடிய எந்த தீபனாலும் சரி, நடுப்புற தீபம் இல்லையா அந்த டைப் விளக்கு எதனாலும் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து அதை ரெடி பண்ணிட்டு பழைய காலத்து காசு இருக்கும் தெரியுமா, அது நிறைய கிடைக்கும். நெட்டில் போட்டால் கூட போய் விற்கிறாங்க, இந்த காலனா அரையனா அது மாதிரி. அந்த மாதிரி ஒரு காசையும் ஒரு வெள்ளி காசையும் போட்டு விளக்கேற்றினாலுமே ஐஸ்வர்யம் பெருகும். அந்த ஐஸ்வர்யத்துல நம்ம உட்கார்ந்து பூஜை பண்ணா நமக்கும் அந்த அனுகிரகமும் முகத்துல அந்த அம்சமும் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் முகம் எப்பவுமே வசீகரமா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி ரொம்ப எளிமையா எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.